பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே, அன்பு அன்னையே, நீ அருள் புரிவாயே. கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. காணாவூர் திருமண விருந்திலே கற்சாடி தண்ணீர் ரசமானதே. கலங்கி தவித்த எங்கள் உள்ளம் மாறவே, கள்ளமில்லா உன் வார்த்தை அருள்வாயே. தாயே வருவாயே, ஆசீரருள்வாயே. தாயே வருவாயே, ஆசீரருள்வாயே. கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே, அன்பு அன்னையே, நீ அருள் புரிவாயே. கருமத்தம்பட்டி என்னும் புனித ஊரிலே ஜெயம் தரும் ஜபமாலை மாதாவே. சவரி புல்லனை பீடமிறங்கி தொட்டாயே, அன்னைக்கு 10 பாட்டும் பிறந்ததே. தாயே அருள் மாதா, அதிசயம் பல தருவாய். தாயே அருள் மாதா, அதிசயம் பல தருவாய். கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே, அன்பு அன்னையே, நீ அருள் புரிவாயே. நன்மையெல்லாம் செழிக்கும் உன் மண்ணிலே, பேருபகாரியே என் அன்னையே. உம்மை வேண்டும் அடியார் குறை தீர்ப்பாயே, அற்புதங்கள் பலவும் உம் கரத்திலே. வாருங்கள் விரைந்திடுவோம், பரமனின் பலியில் கலந்திடுவோம். வாருங்கள் விரைந்திடுவோம், பரமரி பலியில் கலந்திடுவோம். பகைமைகள் மறப்போம், பிரிவினை களைவோம், உறவுகள் பலம் பெற இணைந்திடுவோம். வாருங்கள் விரைந்திடுவோம், பரமனின் பலியில் கலந்திடுவோம்.
வறியவர் எளியவர் வளம் பெறவே மகிழ்வுடன் மிகுதியை பகிர்ந்திடுவோம். அமைதியை இழந்தவர் நலம் பெறவே ஆறுதல் வார்த்தைகள் பொழிந்திடுவோம். நம்பிக்கை இழந்தோர் திடம் பெறவே கல்வாரி பலியாய் நம்மை தருவோம். கல்வாரி பலியாய் நம்மை தருவோம். வாருங்கள் விரைந்திடுவோம், பரமனின் பலியில் கலந்திடுவோம். வாருங்கள் விரைந்திடுவோம், பரமனின் பலியில் கலந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஜெபமாலை அன்னையின் பக்தர்களே, இந்த காலை திருவழிபாட்டிற்கு திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்த இருக்கக்கூடிய அருட்தந்தை பிரான்சிஸ் அவர்களையும் அவரோடு இணைந்த குருக்களையும் மற்றும் இறை மக்களாகிய உங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். மாதா தொலைக்காட்சியின் வாயிலாகவும் இந்த திருப்பலியை கண்டு கொண்டிருப்போர் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நாளில் தாயாம் திரு அவையானது 1000 மறை வல்லுநருமான புனித ஜான் கிறிஸ்தோத்தமுடைய நாளை நினைவு கூறுகின்றது. கிபி 349ஆம் ஆண்டு ஆந்தியோக்கோவில் பிறந்தான். 1 வயதாக இருக்கின்ற பொழுதே அவருடைய தந்தை இறக்க தாயினுடைய அரவணைப்பிலும் பக்தியிலும் வளர்ந்து வந்தவர். 381ஆம் ஆண்டு அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகின்றான். பிறகு ஆயராக உயர்த்தப்படுகின்றான். விவிலியத்தில் சிறந்த ஞானம் பெற்றவராக விவிலியத்தை ஒரு புரிதலோடு மட்டும் நின்று விடாமல் அதனை ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் இணைத்து பார்த்து வழிநடத்துவதற்குரிய கருத்துக்களை தன் மறைபோதனை வழியாக நாளும் வழிநடத்தி வந்தவர். திருவையிலே பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டுவதற்கு இவர் அடித்தளமிட்டவர். குருக்களோ அல்லது ஆயர்களோ தவறு செய்கின்ற பொழுது அதனை சுட்டி காட்டி நெறிப்படுத்த முயன்றவர். அரசன் தவறு செய்கின்ற பொழுது அரசுக்கு எதிராக குரல் எழுப்பி நெறிப்படுத்த முயன்ற பொழுது அரசன் இவரை நாடு கடத்த முயன்றார். இருந்தபோதிலும் தன் பணியிலும் வாழ்விலும் ஆண்டவருக்கு உகந்த ஒரு சான்றான வாழ்வினை வாழ்ந்து மறைந்தவர்தான் புனித ஜான் கிறிஸ்தோத்தம். கிறிஸ்தோத்தம் என்று சொன்னால் பொன் வாய் அருளப்பர் என்று அர்த்தம். ஆகவே தன்னுடைய வார்த்தை உறுதியுள்ளதாக நிறைவேற்றக்கூடியதாக இருக்கக்கூடியதாக பொருள் கொண்டதாக இருக்கின்றது. இன்றைய இறை வார்த்தையில் நற்செய்தியில் நாம் பார்க்கின்ற பொழுது கெட்ட மரம் நல்ல கனி கொடுப்பதில்லை, நல்ல மரம் கெட்ட கனி கொடுப்பதில்லை. ஆகவே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வானது கனி தரக்கூடியதாகவும் வாழ்வின் அடித்தளம் எது என்பதை எடுத்துரைக்கின்றது. ஆகவே நம்முடைய சிந்தனையும் சொல்லும் செயலும் வாழ்வும் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் வார்த்தையை அடித்தளமாக கொண்ட ஒரு வாழ்வாக கனிதரக்கூடிய நிலையில் வாழ இந்த பலியாக இணைந்து ஒப்பு கொடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாடுகிற பொருட்டு நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஏற்றதற்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளின் உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை நம்பினோரின் ஆற்றலானவரே, ஆயரான புனித ஜான் கிறிஸ்தோஸ்தம் வியத்தகு சொல்வன்மையாலும் துன்பம் தாங்கும் மனதிடனாலும் சிறந்து விளங்க திருவுலமானீரே. நாங்கள் அவரது போதனையால் நல்லறிவும் அவரது தளராத பொறுமையின் எடுத்துக்காட்டால் மன உறுதியும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 15 17 முடிய. அன்பிற்குரியவர்களே, பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். இக்கூற்று உண்மையானது, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அந்த பாவிகளில் முதன்மையான பாவி நான். ஆயினும் கடவுள் எனக்கு இறங்கினார். நிலை வாழ்வை அடைய இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்ள இருப்போருக்கு நான் முன் மாதிரியாய் விளங்க வேண்டும் என்பதற்காக முதலில் என்னிடம் தம் முழு பொறுமையை காட்டினார். அழிவில்லாத, கண்ணுக்கு புலப்படாத, எக்காலத்துக்கும் அரசராயிருக்கின்ற ஒரே கடவுளுக்கு என்றென்றும் மாண்பும் மாட்சியும் உரித்தாகுக. ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் பெயர் இப்போதும் எப்போதும் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக, இப்போதும் எப்போதும் வாழ்த்த பெறுவதாக. பல்லவி. ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. வாழ்த்த பெறுவதாக. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களை விட உயர்ந்தது அவரது மாட்சி. பல்லவி. ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. வாழ்த்த பெறுவதாக. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்?
அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார். பல்லவி. ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப் பெறுவதாக. ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப் பெறுவதாக. வாழ்த்தப் பெறுவதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: கெட்ட கனிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாருமில்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாருமில்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பர். தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பர். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். நான் சொல்பவற்றை செய்யாது என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகிறீர்கள்? என்னிடம் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாவர் என உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அவர் ஆழமாய் தோண்டி பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பாவார். வெள்ளம் ஆறாக பெருக்கெடுத்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க முடியவில்லை. ஏனென்றால் அது நன்றாக கட்டப்பட்டிருந்தது. நான் சொல்வதை கேட்டும் அதன்படி செயல்படாதவரோ அடித்தளம் இல்லாமல் மணல் மீது வீடு கட்டியவருக்கு ஒப்பாவார். ஆறு பெருக்கெடுத்து அதன் மேல் மோதியவுடனே அது விழுந்தது. அவ்வீட்டிற்கு பேரழிவு ஏற்பட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தையினுடைய பகிர்விலே இயேசு நல்ல கனி தரக்கூடிய மனிதர்களாக மாற நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். ஒரு நிறுவனத்தினுடைய மேலாளர் வயது அதிகமான காரணத்தினால் அந்த நிறுவனத்தினுடைய பொறுப்பை தன்னுடைய பணியாளர்களிடத்திலே விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு ஒரு நாள் தான் வேலை செய்து கொண்டிருந்த அந்த நிறுவனத்தினுடைய பணியாளர்களை எல்லாம் அழைக்கிறார். அழைத்த உடனேயே அவர் இப்படியாக சொல்லுகிறார்: எனக்கு வயது ஆகிவிட்ட காரணத்தினால் இந்த நிறுவன பொறுப்பை உங்களில் ஒருவரிடத்தில் நான் ஒப்படைக்க இருக்கிறேன்.
ஆகவே அதற்கு முன்பதாக ஒரு போட்டியை உங்களிடத்தில் நான் வைக்கப் போகிறேன். அதில் யார் கண்ணும் கருத்துமாக செயல்படுகிறீர்களோ அவர்கள்தான் எனக்கு பின்பதாக இந்த நிறுவனத்தை வழிநடத்தப் போகிற ஒரு உயரிய பணியாளராக, தலைவராக வருவீர் என்று சொல்லி அந்த பணியாளர்களை எல்லாம் பார்த்து சொல்லுகிறாராம். என்னதான் அப்படி போட்டி என்று சொல்லி அந்த நபர்கள் எல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கிற வேளையிலே அந்த நிறுவனத்தினுடைய மேலாளர் தன்னுடைய கைகளிலே நிறைய விதைகளை எல்லாம் வைத்திருக்கிறாராம். அந்த விதைகளை எல்லாம் வைத்து கொண்டு இப்படியாக அந்த பணியாளர்களிடத்தில் சொல்லுகிறார், உங்கள் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு விதைப்பைகளை நான் கொடுப்பேன். இதை இந்த ஆண்டிலிருந்து அடுத்த ஆண்டு இதே நாள் வரை யார் வீட்டுக்கு எடுத்து சென்று அதை ஒரு நல்ல ஒரு தொட்டியிலே வைத்து அதை பேணி காத்து தண்ணீர் ஊற்றி உரம் போட்டு வைக்கிறீர்களோ, அடுத்த ஆண்டு இதை இந்த இடத்திற்கு எடுத்து வந்து அது எது செழிப்பாக எல்லா பணியாளர்களுடைய கரங்களில் இருக்கக்கூடிய அந்த செடிகளிலே எது உயர்ந்த செடியாக கருதப்படுகிறதோ அவர்தான் இந்த நிறுவனத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு உயரிய தலைவராக இருப்பார் என்று சொல்லி அந்த மேலாளர் பணியாளர்களை பார்த்து சொல்லி எல்லாருடைய கைகளிலுமே ஒரு விதைப்பைகளை கொடுத்து அவர்களை அனுப்பிவிட்டாராம். உடனடியாக எல்லா நபர்களும் அந்த விதைப்பைகளை பெற்றுக்கொண்ட அந்த நாள் முதலே எல்லாருமே வீடுகளிலே ஒரு தொட்டிகளை வைத்து தண்ணீர் ஊற்றி உரம் போட்டு அதை ஒவ்வொரு நாளும் வளர்த்து கொண்டே இருந்தார்களாம். அந்த பணியாளரிலே ஒருவர் சாமுவேல் என்பவரும் ஒருவர் இருந்தாராம். அவரும் தன்னுடைய மனைவிடத்தில் சொல்லி இப்படியாக நிறுவன மேலாளர் சொல்லி இருக்கிறார், ஆகவே இதை கண்ணும் கருத்துமாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மனைவிடத்தில் சொல்லி அவரும் ஒவ்வொரு நாளும் தண்ணீரையும் உரத்தையும் போட்டுக்கொண்டே இருந்தாராம். நாட்கள் கழிந்து போன, வருடங்கள் உருண்டோடி போனன. அடுத்த ஆண்டு அதே நாள் நெருங்கி வந்து விட்டது. ஆனால் அந்த சாமுவேலுடைய அந்த விதையானது மட்டும் எந்த ஒரு பலனுமே தரவில்லையா. அவருக்கு ஒரே சோர்வு ஏற்பட்டு விட்டது, மன கவலை ஏற்பட்டு விட்டதா. நான் எப்படி அடுத்த ஆண்டு என்னுடைய தலைவர் முன்பதாக இந்த செடியை நான் எடுத்து செல்லுவேன், இதிலே தான் ஒன்றுமே காணப்படவில்லையே என்று சொல்லி மிக வருத்தப்பட்டாராம். அந்த நாளும் நெருங்கி வந்து விட்டது. அதற்கு முன்பதாக அந்த நிறுவன மேலாளர் எல்லாருக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கின்றாராம். அன்பு பணியாளர்களே, நான் கடந்த ஆண்டு சொன்னது போலவே இந்த ஆண்டு யார் திறமையோடு அந்த செடிகளை வளர்த்திருக்கிறீர்களோ அவர்கள்தான் நாளையிலிருந்து இந்த நிர்வாகத்தை வழிநடத்தப் போகிறீர்கள் என்று சொன்னாராம். எல்லாரும் மகிழ்ச்சியோடு வீடு சென்று நாளை அதை எடுத்து வருவதற்கு தயார் செய்து கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது அந்த சாமுவேல் தன்னுடைய மனைவியிடத்தில் சொன்னாராம், நான் நாளையிலிருந்து நான் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு செல்லவில்லை. ஏனென்றால் என்னை எல்லாருமே தரக்குறைவாக பேசுவார்கள். ஒரு செடியே, சாதாரண ஒரு செடியை நீ வளர்க்க முடியவில்லையே, இப்பேற்பட்ட ஒரு நிர்வாகத்தை நீ எப்படி வளர்ப்பாய் என்று சொல்லி எல்லாருமே கேவலப்படுத்துவார்கள் என்னை. ஆகவே நான் இதற்கு மேல் வேலைக்கு செல்வதில்லை என்று சொல்லி தன்னுடைய மனைவிடத்தில் சொன்னாராம். ஆனால் மனைவி அவரிடத்தில் சொன்னாராம், இல்லை, நீங்கள் கட்டாயமாக இதை எடுத்து செல்ல வேண்டும். ஏனென்றால் நீங்கள் உண்மைக்கும் நேர்மைக்கும் நீங்கள் போராடி இருக்கிறீர்கள். உங்களுடைய மேலாளர் சொன்ன எல்லா கடமைகளையும் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் அதை தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருந்தீர்கள், உரத்தை போட்டு கொண்டிருந்தீர்கள். உங்களுடைய தவறு கிடையாது இது என்று சொல்லி தன்னுடைய மனைவி அவரை ஆறுதல் படுத்தி அந்த நாளுக்காக அவரை பணியகத்திற்கு அனுப்பி வைத்தாராம். எல்லாருமே வித்தியாசமான செடிகளை எல்லாம் கைகளில் எடுத்து வந்தார்களாம். அவர் சொன்னது போலவே அவருடைய அந்த செடியை பார்த்த உடனே எல்லாருமே சிரித்தார்களாம், கேவலப்படுத்தினார்களாம். அந்த நிறுவன மேலாளர் அந்த அறைக்குள்ளே எல்லாரையுமே அழைத்த உடனேயே எல்லாரையும் பார்க்கிறார். எல்லா செடிகளை பார்த்து மேலாளருக்கு ஒரு சந்தோஷம். சாமுவேலுடைய கையிலே மட்டும் செடி வளராமல் அப்படியே பட்டு போயிருந்தது, அது வளரவே கிடையாது. அந்த நிறுவன மேலாளர் உடனடியாக சாமுவேலை அழைக்கிறார். எல்லாரும் முன்னாடியும் அழைத்து அந்த சாமுவேலரை பார்த்து சொல்லுகிறார், இதற்கு மேல் சாமுவேல் நீதான் என்னுடைய நிறுவனத்தினுடைய மேலாளராக மாறப்போகிறார் என்று சொல்லி ஒரு அதிர்ச்சியான ஒரு இன்பமான செய்தியை அவருக்கு தருகிறார். சாமுவேல் வியந்து போய்விடுகிறார். ஏனென்று சொன்னால் அப்பொழுது அந்த நிறுவன மேலாளர் தன்னுடைய பணியாளர்கள் முன்பதாக சொன்னாராம், அன்புக்குரிய பணியாளர்களே,
நான் உங்களுக்கு கடந்த ஆண்டு எல்லாருக்கும் ஒவ்வொரு விதைப்பைகளை கொடுத்தேன் அல்லவா? அது ஒன்றுக்குமே உதவாத விதைப்பை, அது அவிழ்க்கப்பட்ட விதை, அது பாயில்டு சீடு என்று சொன்னாராம். அதை நீங்கள் விதைக்கிற போது அது கட்டாயமாக அதில் நீங்கள் எந்த ஒரு விளைச்சலையுமே காண முடியாது. ஆனால் நீங்களோ அந்த விதைப்பைகளை தூக்கி எறிந்துவிட்டு உங்களுக்கு தேவையான விதைப்பைகளை வாங்கிவிட்டு நீங்கள் தண்ணீரையும் உரத்தையும் போட்டு இன்று நீங்கள் எடுத்து வந்திருக்கிறீர்கள். உங்களிடத்தில் உண்மையும் நேர்மையும் இல்லை என்று சொல்லி மற்றவர்கள் எல்லாத்தையும் அனுப்பிவிட்டாராம். அந்த நிறுவனத்தில் உண்மையாக நேர்மையாக இருந்த அந்த சாமுவேல் அந்த நிர்வாகத்தையே வழிநடத்தக்கூடிய அந்த உயரிய பொறுப்பை பெற்றுக்கொண்டாராம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை பகிர்வும் இப்படிதான் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. நல்ல கனி தரக்கூடிய மரத்தில் கெட்ட கனி தரக்கூடிய அந்த பழத்தை யாருமே எடுக்க முடியாது. அதே போல கெட்ட மரத்தில் நல்ல கனி தரக்கூடிய பழத்தை யாருமே எடுக்க முடியாது. இன்றைய இறை வார்த்தையிலே 2 பகுதிகளாக நாம் பிரித்து பார்க்க வேண்டும். முதல் பகுதியிலே நல்ல பண்புகளை உடையக்கூடியவர்களாக, அதாவது உண்மையும் நேர்மையும் உள்ள மனிதர்களாக வாழ இறைவன் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். 2வது பகுதியிலே பார்க்கிற போது இந்த கிறிஸ்துவ வாழ்வினுடைய அடித்தளம் எப்பேற்பட்ட அடித்தளமாக இருக்க வேண்டும் என்பதையும் இயேசு நமக்கு எச்சரிப்போடு நமக்கு ஒரு ஆழமான செய்தியும் விட்டு செல்கிறார். அது என்ன ஒரு செய்தி என்று சற்று சிந்தித்து பார்க்கிற போது இன்றைய முதல் பகுதியிலே பார்க்கிறோம், இயேசு இந்த மனிதர்களை மரத்தோடு ஒப்பிடுகிறார். இந்த மரம் வழியாக தான் நல்லது எது கெட்டது எது என்பதை நாம் கண்டறிய முடியும் என்பது ஒரு கூற்றையும் விளக்கி குறிப்பிடுகிறார். இன்று நாம் சமுதாயத்தில் பார்க்கிறோம், எந்த மனிதர்களை எப்படி நம்புவது என்றே தெரியாது. இயேசு வாழ்ந்த காலத்திலும் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்திருக்கிறது. யாரை நம்புவது என்றே தெரியவில்லை. இயேசுவின் முன்பதாக பேசியவர்கள் எல்லாம் பின்னாடி போய் புறம் பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். பரிசேயர்களாக மாறிப்போனார்கள், சதுசியர்களாக மாறிப்போனார்கள். ஆனால் இயேசு எதற்கும் பின்வாங்கவில்லை. ஆனால் மனிதர்களாகிய நாம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய மனிதர்களாக மாறிப்போய் விடுகிறோம். அதனால் தான் இயேசு நம்ம எல்லாருமே நம் மரத்திற்கு ஒப்பிடுகிறார். அதாவது அந்த நல்ல மரம் நல்ல கனியை மட்டும்தான் கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவ மனிதர்களாகிய நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தில் நம்முடைய குடும்பத்திலும் சரி நம்முடைய வாழ்க்கையிலும் சரி நல்ல கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். அதற்கு உண்மையோடும் நேர்மையோடும் இருக்க வேண்டும். அந்த தொடக்கத்திலே அந்த கதையிலே வந்து அந்த சாமுவேல் உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் தன்னுடைய கடமையை செய்தார். ஆண்டவர் முன்பதாக தன்னுடைய பணியாளர் முன்பதாக நிற்கிற போது அவருக்கு கிடைத்த பரிசு ஒரு ஈடு இணையில்லாத பரிசு. அதே போலதான் அன்புக்குரியவர்களே, நம்முடைய உள்ளத்தின் நிறைவுதான் வாய் பேசும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கின்றார். உள்ளத்தினுடைய நிறைவு எது என்று சொல்லுகிற போது ஒரு மனிதனை மனிதர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் வளருகிற போதுதான், மனிதர்களை மனிதர்களாக மதிக்கின்ற போதுதான், மனிதர்களை உண்மையிலேயே அன்பு இரக்கம் கருணை கொண்டு ஏற்றுக்கொள்ளுகிற போதுதான் அது உண்மையிலேயே நமக்கு பலன் தரும். இல்லை என்று சொன்னால் நாமும் தீய கனிகளை தான் பிறருக்கு கொடுத்து கொண்டேதான் இருப்போம். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இயேசு விரும்புகிற கனியோ நல்ல கனியை தர வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். இந்த நல்ல கனியை தருவதற்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உள்ளத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள், அகங்காரங்கள், வெறுப்புகள், தாழ்ப்புணர்ச்சிகள் எல்லாவற்றையுமே விட்டுவிட்டு நாம் எல்லோருமே மனிதர்களாக நல்ல மனிதர்களாக பிறருடைய துன்பத்தில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு அன்பின் மக்களாக வாழ இயேசு நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். அதே போல இன்றைய நற்செய்தியினுடைய 2வது பகுதியிலே பார்க்கிற போது கிறிஸ்துவ வாழ்வினுடைய அடித்தளம் எப்பேற்பட்ட அடித்தளமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்பிக்கையின் அடித்தளமாகவும் விசுவாசம் நிறைந்த அடித்தளமாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆணித்தரமாக சொல்லுகிறார். அதனால்தான் ஒருவர் வீடு கட்டுகிறார், அந்த வீடு மணலால் கட்டப்படுகிறது. இன்னொருவர் பாறையின் மீது கட்டப்பட்ட வீட்டை கட்டுகிறார். இதில் எது உயர்ந்தது என்று சொல்லி பார்க்கிற போது பாறையின் மீது கட்டப்பட்ட அந்த வீடு அடித்தளமாக இருந்தது. மணல் வீடு மழை பெய்தவுடு ஆறு பெருக்கெடுத்து வந்தவுடன் அப்படியே அடித்து போய் விடுகிறது.
இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் நம்முடைய மேலோட்டமான வாழ்வு, அதாவது விசுவாச மலடுகள் என்று சொல்லலாம். நாம் எல்லோருமே பெயரளவே கிறிஸ்தவர்களாய் இருந்து கொண்டு நாம் எதையோ சாதித்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் நம்மையும் ஏமாற்றிக் கொண்டு கடவுளுக்கும் பல நேரங்களிலே துரோகங்களை செய்து கொண்டிருக்கிறோம், சமுதாயத்திற்கும் துரோகங்களை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் எல்லோருமே வேறற்றவர்களாய் மாறி போய்விடுகிறோம். ஆனால் இயேசு விரும்புவது நிறைவை விரும்புகிறார். அந்த நிறைவு எப்பேற்பட்ட நிறைவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பாறையின் மீது கட்டப்பட்ட அடித்தளமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு குடும்பங்களை, கணவன் மனைவி பிள்ளைகள், இன்னுமாய் நாம் வேலை செய்யக்கூடிய பணியகங்கள், இன்னும் இந்த சமுதாய வளர்ச்சியிலே நாம் உண்மையோடு நம்முடைய அடித்தளத்தை நாம் இடுகிற போது, உண்மைக்காகவும் நீதிக்கும் குரல் கொடுக்கிற போது கட்டாயமாக அது பாறையின் மீது அடித்தளமிடப்பட்ட ஒரு விசுவாசமாக மாறும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றுவதற்கு, இந்த இறை வார்த்தையிலே சிந்திப்பதற்கு இறைவன் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். அதற்காக தான் இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. யார் ஒருவர் தன்னையே ஏற்றுக்கொள்ளுகிறாரோ, தன்னிலையை உணர்ந்து அதன்படி வாழுகிறாரோ அவர்தான் முழு நிறைவை காணுகிறார். அதற்காக தான் புனித பவுலடியார் சொல்லுகிறார், கிறிஸ்துவலால் நான் ஆட்கொள்ளப்பட்டு பாவியிலும் பாவியாகிய முதன்மை பாவியாகிய நான் ஆண்டவரின் மீது இரக்கம் காட்டினார் என்று சொல்லுகிறார். அவர் தன்னுடைய குற்றத்தை, குறைகளை, பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் கடவுள் முன்பதாக நேரியவராக இருந்ததனால்தான் இன்று அவர் ஒரு புனிதராக மாறியிருக்கிறார். நாமும் அதே போலதான் அன்புக்குரியவர்களே, எல்லா சூழ்நிலைகளை எல்லாம் விட்டுவிட்டு, உலக சூழ்நிலைகளை எல்லாம் விட்டுவிட்டு, நம்மை மட்டும் பார்ப்பதை விட்டுவிட்டு பிறரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை இந்த தெய்வீக திருப்பலிலே ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, நல்ல கனி தரக்கூடிய உன்னத கிறிஸ்துவ நம்பிக்கையின் பயணியாக நான் மாற வேண்டும். இந்த ஜூபிலி ஆண்டிலே எதிர்நோக்கின் நம்பிக்கை பயணிகளாக நாம் இயேசுவினுடைய ஒளியை பற்றி கூடிய அந்த மனிதர்களாக மாற வேண்டும். ஒளியின் மக்களாக இருக்க வேண்டும். போலித்தனத்தை எல்லாம் விட்டுவிட்டு, நம்பிக்கை துரோகத்தை எல்லாம் விட்டுவிட்டு, யார் ஒருவரை ஏற்றுக்கொண்டு உண்மையோடு வாழுகிறோமோ அப்பொழுதுதான் அவருடைய வாழ்வு அடித்தளம் மிக்கமான வாழ்க்கையாக மாறும். ஆகவே அப்பேற்பட்ட அந்த விசுவாச வாழ்க்கைக்காக, அப்பேற்பட்ட அந்த நம்பிக்கையினுடைய வாழ்க்கையினுடைய போராட்டத்திற்காக நாம் ஆண்டவரிடத்திலே அருளையும் ஞானத்தையும் கேட்போம். இயேசுவை கரம் பிடித்து நடப்போம். இயேசுவோடு கரம் பிடித்து நடக்கிற போது நாம் நல்ல கனிகளை மட்டும்தான் கொடுப்போம். குடும்பம் என்கிற அந்த குட்டி திருச்சபையை நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் கட்டி எழுப்புகிற போது அது நல்ல மரமாக வளர்ந்து அது தலைமுறை தோறும் இன்னும் பயணிக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு இயேசு கட்டாயமாக நமக்கு உதவி செய்வார். அன்னையுடைய பரிந்து பேசுதலும் இருக்கும். இன்று விழா கொண்டாடுகிற புனித கிறிஸ்தோசமும் அப்படிதான் வாழ்ந்தார். சொல்லும் செயலும் ஒன்றாக இருந்ததனால் அவருடைய வாழ்வு ஒரு புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டது. நாமும் அவரை ஒரு மாதிரியாக கொண்டு இயேசுவிடத்திலே பயணிப்போம். இயேசு உண்மையிலேயே நம்மையும் நம்முடைய வாழ்வையும் கனித்தரக்கூடிய சீடர்களாக மாற்றுவார். அதற்காக வரத்தை தொடருகிற திருப்பலிலே கேட்போம். ஆண்டவருடைய புனிதமான பெயர் போற்றப் பெறுவதாக. ஆமேன். கொடுப்பதிலும் இழப்பதிலும் நிறைவாய் பெறுகின்றோ, நிறைவாய் பெறுகின்றோ. தாயும் தந்தையும் நீ தந்தது, மனிதமும் மாண்பும் நீ தந்தது, உயிரும் உணவும் நீ தந்தது, வழியும் வாழ்வும் நீ தந்தது. எனதென்று யாதொன்றுமில்லை, எல்லாமே நீ தந்த தானம். நீ தந்ததை உம் பாதத்தில் காணிக்கையாக்குகின்றேன், காணிக்கையாக்குகின்றேன்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எங்களுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித ஜான் கிறிஸ்தோஸ்தமின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்களித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித ஜான் கிறிஸ்தோசனுடைய விழாவில் உமது திரு அவையை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானக தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பன்னிசைத்து முடிவின்றி ஆட்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமுமாக இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் எங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோன், எங்கள் ஆய தாமஸ் அக்வினாஸ், எல்லா திரு நிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பிலை நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கணித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும்
என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்து அழைக்கப்படுகிற ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கலைந்து போன மேகம் நான் கருவில் தாங்கிக் கொண்டாய். புயலில் சரிந்த மரம் நான் வேராய் தாங்கிக் கொண்டாய். கலைந்து போன மேகம் நான் கருவில் தாங்கிக் கொண்டாய். புயலில் சரிந்த மரம் நான் வேராய் தாங்கிக் கொண்டாய். பாலையில் தவித்த மனிதன் பாலையில் தவித்த மனிதன் நான், நிழலாய் என்னில் படர்ந்தாய். கரையை உடைத்த நதியும் நான், அடையாய் நீ நின்றாய். இறங்கி வாருமே, என்னில் வாருமே. இறங்கி வாருமே, என்னில் வாருமே. ஆன்ம உணவும் நீரே, அழியா உணவும் நீரே. உடலும் இரத்தமும் நீரே, உள்ளம் வந்தவ நீரே. மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, புனித ஜான் கிறிஸ்தோசமின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உட்கொண்ட இத்திருவினவு உமது அன்பில் எங்களை உறுதிப்படுத்துவதாக. நாங்கள் உமது உண்மையை அறிக்கையிடுவதில் உறுதியுள்ளவர்களாய் விளங்க செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களின் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நல்ல கனி தரும் மனிதர்களாக வாழ வளர சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது.
எக்காலம் ஓதுவோம் புகழ்ந்து பாடுவோம் ஜெபமாலை சூட்டி மங்களங்கள் கூறுவோம் மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா பூக்கும் நந்தவனம் போலெந்தன் மனம் தினம் அருளால் அருளால் அம்மா உன்னருளால். இறைவன் வாழும் சீயோன் நகரமே யாவே தங்கிய சீனாய் சிகரமே இறைவன் வாழும் சீயோன் நகரமே யாவே தங்கிய சீனாய் சிகரமே அழிந்திடா பேழையே அழகான சோலையே விண்ணக வாசலே மாசில்லாத கண்ணியே ஆணவத்தை தாழ்ச்சி நான் ஆடும் ஜெபமாலையே மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா பூக்கும் நந்தவனம் போலெந்தன் மனம் தினம் அருளால் அருளால் அம்மா உன்னருளால். இறைவன் உம்மை விரும்பியதாலே உறைவிடமாக உமை தேர்ந்தாரே இறைவன் உம்மை